அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் தந்த ரூபாயை வந்து சரியான ஆள்கிட்ட கொண்டு நம்ம சேர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து சேர்த்துருக்குறோம். எல்லாமே மருத்துவ தேவைக்காண்டி மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இவங்களுக்கு வந்து உதவிக்கு தந்திருக்காங்க. ஏன்னா இப்போ கொடுத்துருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அது போக இன்னும் நமக்கு நிறைய மருத்துவ தேவைக்கு இருக்கிறதுனால இந்த பார்த்துட்டு இருக்க சகோதரர் வந்து மருத்துவத்துக்காண்டி நீங்கள் உதவி செய்யுங்க. நல்லா உங்களுக்கு அருள் செய்யணும். சரிங்களா? இந்த டீமோடைய பேர் வந்து பசித்தவர்களுக்கு உணவளிப்போம். இந்த டீமும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து உதவி செய்யணும். எல்லா வசதியும் எங்களுக்கு கொண்டு தராங்க, பண்ணுதாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஓனரில் வந்து அடிக்கடி வராங்களா? அடிக்கடி வராங்க, எல்லா உதவியும் பண்ணுதாங்க. பண்ணிட்டு இருக்காங்களா? நோயாளிக்கும் நல்லா உதவி பண்றாங்க. என்னெல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு? அரிசி, சாப்பாடு, ட்ரீட்மெண்ட் செலவுக்கு மருத்துவ உதவி எல்லாமே பண்ணலாம் கொடுக்குறாங்க. நல்லா உதவி பண்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து அந்த டீம்ல உள்ள சகோதரருக்காண்டி துவா செய்யுங்க. அப்புறம் வந்து இந்த பணம் வந்து எங்க கண்ணுக்கு தெரியாது, யார் தராங்க என்னன்னே தெரியாது. அவங்களுக்காண்டி அதிகமாக துவா செய்யுங்க. அவங்களோட குழந்தைகள், அவங்களோட எல்லாத்துக்கும் நீங்கள் அதிகமாக துவா செய்யுங்க. ஏன்னா நாங்கள் வர்றது, அவங்க தர்றது எல்லாமே வந்து அல்லாஹ் ஒருவனுக்காண்டி தான். சரியா? அந்த துவாக்காண்டி தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை எங்களோட வேலையெல்லாம் போட்டுட்டு இப்போ காலையிலேருந்து நாங்கள் இப்படியே இதுக்கு தான் அலைஞ்சிட்டு இருக்கோம். சரியா? எங்களுக்கு வேலைலாம் இருக்குது, எங்களுக்கு குடும்பம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் அல்லாஹ்காண்டி நாங்கள் வந்து இப்படி பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களோட துவா தான். சரியா? இந்த துவா வந்து அதிகமாக உங்கள்ட்ட எதிர்பார்க்குறோம். தந்த சகோதரங்க அதிகமாக துவா செய்யுங்க. துவா செய்யுங்க. குடும்பம் எல்லாரும் நோய் நொடி இல்லாத வந்து லேசாகட்டும், பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும், பிள்ளைகளுக்கு நல்லா படிப்பவர்கள் நல்லா கொடுக்கட்டும், ஓதுவாளை நல்ல மாதிரி இருக்கட்டும் அவங்க குடும்பம். இன்னொன்று என்னென்னா வந்து அதிகமாக அல்லாட்ட மட்டும்தான் கேட்கணும், வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். சரியா? எப்போவுமே அல்லாட்ட தான் கேட்கணும். எப்போவுமே எந்த விஷயம் ஒரு கடுகுற கூட மற்ற ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. அல்லாஹ் ஒருவன்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். எப்போவுமே அல்லாட்ட மட்டும் தான் கேட்கணும். அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. இந்த உலகத்தையும் சரி மறுமை உலகத்தையும் அல்லாஹ் மட்டும்தான். சரியா? எப்போவுமே சரி அல்லாட்ட கேளுங்க. வேறு எந்த ஆளும் உதவிக்கு வர மாட்டாங்க. அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான் உதவிக்கு